சலீம் வாலா அலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய இன்றைய நேரடி ஒளிபரப்பு கேள்வி நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்த தௌஃபீக்கை நம்ம எல்லோரும் தந்தருவானாக என்று துஆ செய்தவனமாக இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பம் செய்கின்றோம். முதல் நேர் லைன்ல இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, சொல்லுங்க. எங்க பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொல்றேங்க. அதாவது நாம தொழுதுட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் தும்முறாரு, அவரு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு, நம்ம இர்ஹாமுக்கல்லான்னு சொல்லாமா தொழுக பாத்தில் ஆயிடும், தொழுக முடிஞ்சிடும். இது எப்படின்னா நம்ம அவர்கிட்ட பேசுற மாதிரி, அவர் கூட நம்ம பேசுற மாதிரி. தொழுகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறது வந்து ஹராமாக்கிட்டான். தொழுகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறது, சாப்பிடுறது, சிரிக்கிறது இது எல்லாமே ஹராமாக்கிட்டான். அதனால நம்ம அவரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு நம்ம இர்ஹாமுக்கல்லாஹ் அப்படின்னு சொன்னோம்னா தொழுக பாத்தில் ஆயிடும், தொழுக கூடாது. அடுத்த நிலையில இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். எங்க பேசுறீங்க? சொல்லு, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ நம்ம ஒஜு பண்ணிட்டு நம்ம கையை வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிருப்போம், நம்ம கையில வந்து உறுப்புல பட்டுச்சுன்னா ஒஜு முறிஞ்சிருமாங்க? துணிக்கு மேல பட்டா ஒது முடியாதுங்க. துணிக்கு மேல பட்டா நம்ம மர்ம உறுப்பு மேல கை பட்டுச்சுன்னா ஒது முடியாது. அது எல்லா இமாம்கள்ட்டையும் ஏகோபித்த முடியுது. ஆனால் துணி இல்லாம பட்டுச்சுன்னா, ஒது செஞ்சு வரும்போது துணி இல்லாம நம்ம கை பட்டுச்சுன்னா அப்போ ஒது முறியுமா முடியாதாங்கிறத இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. அது பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை, துணி இல்லாம படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. துணிக்கு மேல கைப்பட்டால் ஒது முடியாது, ஒதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எங்க பேசுறீங்க? தாம்பரத்துல இருந்தா? என்ன சந்தேகம் உங்களுக்கு? குர்ஆன் மனனம் செய்யறத பத்தி நான் சந்தேகம். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? குர்ஆன் எந்த முறைப்படி மனனம் செய்யணும், அர்த்தம் இலங்கையா அந்த மாதிரி சொல்லுங்க. புரியல. குர்ஆன் எந்த முறையில மனனம் செய்யறதுக்கான ஈஸியான வழி அது என்னன்னு சொல்லுங்க. குர்ஆன் மனனம் செய்வதற்கான ஈஸியான வழிங்கிறது, குர்ஆன் மனனம் செய்வதுன்றது மிகச்சிறந்த இபாதத்துங்க. அதை ஹிஃப்து பண்றதுங்கிறது மிகச்சிறந்த இபாதத்து. அதை எப்படி மனனம் பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. திரும்ப திரும்ப முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், குர்ஆனை ஓத கத்துக்கணும். ஓத தெரிஞ்சவங்க குர்ஆனை ஹிஃப்து பண்றதுக்கு ஈஸியான வழி என்னன்னு சொன்னா, சிறந்த நேரம் என்னன்னு சொன்னா ஃபஜ்ருக்கு பிறகு மக்ரிப் பிறகு. இது ரெண்டும் வந்து குர்ஆனை மனனம் பண்றது ரொம்ப ஈஸியான நேரம். ஏன் காரணம்னா ஃபஜ்ருக்கு வர பிறகு வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், எந்த குழப்பம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். ஃபஜ்ருக்கு பிறகு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸியா மனப்பாடம் ஆகும். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. அப்படி மனப்பாடம் முதல்ல ஒரு ஆயத்தை ஓதணும், அந்த ஆயத்தை ஒரு 5 தடவை 10 தடவை சொல்லிட்டே இருக்கணும். அதுல மனசுல பதிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆயத்தை ஓதணும். உதாரணமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 10 தடவை சொல்லணும். 10 தடவை 15 தடவை மனப்பாடம் ஆன வரைக்கும். அது ஆனதுக்கு அப்புறம் அடுத்து அர் ரஹ்மான் ரஹீம் இதை 10 தடவை சொல்லிட்டு அடுத்த 5 தடவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம், அப்புறம் மாலிக் யௌமிதீன் சேர்க்கணும். இது மனப்பாடம் ஆனதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிதீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிதீன். இந்த முறைப்படி நம்ம மனனம் பண்ணா இன்ஷால்லா மனனம் ஆகிறது ரொம்ப ஈஸி. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல குர்ஆனை மனப்பாடம் பண்றது சரியான வழி என்னன்னு சொன்னா, ஃபஜ்ருக்கு பிறகு உட்கார்ந்து நீங்க குர்ஆன் ஓதணும், மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழணும். 2 ரக்காத் தொழணும். அது இஸ்ராஃபுடைய தொழுகையா கூட இருக்கலாம், அல்லது மற்ற தேவைக்கான சலாத்துல் ஹாஜத்துடைய தொழுகையா கூட 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ், நான் மனப்பாடம் பண்ணிருக்கேன், இதை மனசுல நிறுத்தி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் தொழுது துஆ கேட்டு இந்த மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்ஷால்லா ஈஸியா மனசுல பதியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை ஈஸியா இது பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் இன்ஷால்லா. அடுத்த நிலையில இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ஹஜ்ரத். சென்னையில பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஷியா முஸ்லிம்ஸ் ரொம்ப அடிப்படை டிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போரா முஸ்லிம் இருக்காரு, அவங்க கூட வந்துட்டு பழக்கத்துல வந்துட்டு வரம்பு வச்சுக்கணுமா? அவர் கூட போரா முஸ்லிமோட இல்ல பழக்கம் ஃப்ரெண்ட் அவர் பழக்கம் வீட்டுக்கு சாப்பிடுறது. சரிங்க, சொல்றேங்க. சார் கேட்குறாங்க, இந்த போரா முஸ்லீம் ஷியா முஸ்லீம்லாம் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே வார்த்தை சொல்றதா, வழிகட்டவர்கள். போரா ஷியாலாம் வந்து வழிகட்டவர்கள். அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு வந்த ஃபித்னாக்கள்ல 4 கலீஃபாக்களுக்கு பிறகு வந்த ஃபித்னாக்கள்ல இது ஒரு ஃபித்னா, இந்த ஷியாக்கள் போராக்கள்.
இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இவங்கள பல குரூப் இருக்கிறாங்க. ஷியா, போரா, ராஃபிசியா, இமாமியா, இஸ்னாஷரியா, இந்த மாதிரி பல குரூப்புகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு கொள்கை. இவங்களோட பேசிக் கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, பேசிக் பிரச்சனை என்னன்னு சொன்னா, இவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பிடிக்காது. ஷியாக்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பிடிக்காது, உமர் ரலியல்லாஹு பிடிக்காது. இவங்க ரெண்டு பேரையும் வந்து திட்டுவாங்க. அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலையில வச்சு கொண்டாடுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தலையில வச்சு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு குடும்பத்தினர் சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாமார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட ரெண்டு பிள்ளைங்க ஹசன் ஹுசைன், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இருக்காங்க, ரத்த பந்தம், அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பிடிக்காது, உஸ்மானை பிடிக்கும். உஸ்மான் என்ன அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அலி ரலியல்லாஹு சகல, அதனால அவங்களுக்கு பிடிக்கும். என்ன ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பங்கனால. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மற்ற சஹாபாக்களை ஆயிஷாவை திட்டுவாங்க. பாவிங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வாயில வந்தவங்க திட்டுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லையா, அவங்களும் மனைவி தானே. ஒரு மனிதனுடைய குடும்பம் என்பதில் அவங்க மனைவி வரமாட்டாங்களா, பிள்ளைகள் மட்டும் தான் வருவாங்களா? ஆனா இவங்க அஹ்ல பைத்துங்கிற பேர்ல என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அஹ்ல பைத்து மேல நேசம் வச்சிருந்தோங்கிற பேர்ல இப்படி நிறைய வழிகட்ட குழப்பங்கள் அவங்களுக்கு மத்தியில. இவங்களோட பேசிக் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் வந்ததே வந்து அவங்களுடைய பேசிக், அதாவது அவங்களுடைய குறைஞ்சபட்ச வழிகேடு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான உடனே ஹஜ்ரத் அலி தான் முதல்ல வந்து கலீஃபா வந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே முதல் கலீஃபா யார் வந்திருக்கணும், ஹஜ்ரத் அலி தான் வந்திருக்கணும். ஹஜ்ரத் அபூபக்கரும் உமரும் ஏமாத்திட்டாங்க. அவங்கள அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தி இவங்க முதல்ல கலீஃபா வந்துட்டாங்க அப்படிங்கிறது இவங்க வைக்கிற முதல் குற்றச்சாட்டு. அதுல ஒரு குரூப் இன்னும் கொஞ்சம் மேல போய் என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு கலீஃபாவா இல்ல, ரசூலுல்லாஹ்வே கலீஃபா தான், அலி தான் ரசூலுல்லாஹ்வா வந்திருக்கணும். அதாவது நுபுவத்தை நபியை யாருன்னு சொன்னா அலி தான் நபி, அலி ரலியல்லாஹு தான் நபியா வந்திருக்கணும். என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, எப்படி அப்ப ரசூலுல்லாஹ் நபி ஆயிட்டாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்ல வஹியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது அலியும் ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்ததுனால அவங்களுக்கு யார் அலி யார் ரசூலுல்லாஹ்னு தெரியாம நுபுவத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆள் மாறாட்டத்துல அலி ரலியல்லாஹு கொடுக்க வேண்டிய அந்த நுபுவத்தை நபி பட்டத்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போயிட்டாங்க தெரியாம, அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம், வழிகட்ட கூட்டம். அதுல இன்னும் மிதமிஞ்சிய கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆள் மாறாட்டலாம் பண்ணல, அவர் கரெக்டா தான் கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாரு, அலி ரலியல்லாஹு கொடுத்துட்டு போனாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணை கொடுத்து ஏமாத்தி அந்த நுபுவத்தை பிடுங்கிட்டாங்க. நவுதுபில்லா, தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அலி ரலியல்லாஹுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களை ஏமாத்தி அந்த நுபுவத்தை பிடுங்கிட்டாங்க. இப்படி வழிகட்ட கூட்டங்கள் அவங்க பத்தில எல்லாமே வழிகட்டது. இதுல நம்ம மார்க்கத்துல அவங்க எப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரால இட்டுக்கட்டப்பட்ட எக்கச்சக்கமான ஹதீஸ்களை இட்டுக்கட்டியவர்கள் யாருன்னு சொன்னா இந்த ஷியாக்கள் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அவங்க பேர வாயில வந்ததெல்லாம் இட்டுக்கட்டிடுவான், போய் சொல்றதை தயங்கவே மாட்டான். அவன்கிட்ட ஒரு கொள்கை தக்கியான ஒரு கொள்கை. தக்கியான்னு சொன்னா அதாவது தீனுக்காண்டி போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த பாத்திலான வழிகட்ட கொள்கையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவான், ஹதீஸ்கள் விஷயத்துல வாயில வந்தபடிலாம் பேசுவானுங்க, எல்லாமே ஹதீஸ்னு சொல்லுவாங்க. அதனால ஷியாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்டு கட்டப்பட்ட புருடாவா இருக்கும், வாயில வந்தபடி ஹதீஸை விட்டு அடிப்பான். அது ஷியாக்களுடைய இயல்பு. சரி, நாம இப்போ உள்ள ஷியாக்களோட பழகலாமா, தொடர்பு வைக்கலாமா அப்படின்னா வியாபார தொடர்பு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஷியாக்களோட வியாபார தொடர்பு வைக்கிறது தப்பு கிடையாது. கொடுக்கல் வாங்கல் தொடர்பு வைக்கிறது தப்பு கிடையாது. பொண்ணு கொடுக்கல் வாங்கல் திருமண உறவு வைக்கிறது கூடாது, ஹராம். அல்லது நெருங்கிய நண்பனாக ஆக்கிக் கொள்வது இது ஹராம், கூடாது. மற்றபடி பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம், கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம், இதெல்லாம் தப்பு இல்லை. ஆகவே அவர் வந்து ஒரு வழிகட்ட கூட்டம், ஷியாக்களுடைய கூட்டம் வந்து வழிகட்ட கூட்டம். அல்லாஹ் மிக்க நன்கறிந்தவன். அலைக்கும் சலாம். எங்க பேசுறீங்க? சவுதியில இருந்து சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? தமிழ்நாட்டிலயா? தமிழ்நாடு முழுவதும் அல்ஹம்துலில்லாஹ் நான் விசாரிச்சுட்டு இருக்கிற மகரிப்ல இருந்து எல்லா இடத்துலயும் தகவல் வருது. எனக்கு எங்கேயுமே பெற பார்க்கல. சும்மா கோயம்புத்தூர்ல பார்த்தாங்க, அங்க பார்த்தா எல்லாம் பச்சை பொய். பார்த்தவருக்கு அவர் கண்ணுக்கு மட்டுமா பெற தெரியும். கோயம்புத்தூர்ல அவர் ஒருத்தர் முஸ்லீம் இருக்கிறாரா, அதனால அதெல்லாம் பச்சை பொய். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் பெற பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாளை கழிச்சு திங்கட்கிழமை தான் பெருனா.
நாளைக்கு மற்ற சவுதியில இதுல துபாயில அரபு நாடுகள்ல நாளைக்கு கொண்டாடுறாங்கன்னா ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அவங்க பேரை பார்த்துருக்காங்க, அது 30 நாள் பூர்த்தி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பெருநா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 29 நோம்பு தான் வச்சிருக்கோம். நாங்க 29வது நோம்புல பெற பார்க்கணும், பெற பார்த்தோம். எங்கேயுமே பெற தெரிஞ்சதுக்கான சின்ன அடையாளங்கள் கூட இல்லை. சொல்ல போனா தமிழ்நாடு முழுவதுமே அல்ஹம்துலில்லாஹ் மேகம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல மேகம் மட்டும், மெட்ராஸ்ல ரொம்ப தெளிவா இருந்துச்சு மேகம். இன்னைக்கு நானே போய் பெறலாம் பார்த்தேன், அங்கேயுமே பெற தெரியல. இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை பெருனா. அங்க பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க சொல்றது போற அவதூறு பச்சை போய் அதெல்லாம் நம்பாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒன்னும் இல்லைங்க, 2 சந்தேகம் இருக்கு. ஒண்ணு வந்து தொழில் பக்கத்து 5 பக்கத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லா பக்கத்துக்கு தொழிலாங்களா, அதுக்குள்ளான நன்மைகள் என்னங்கிறதும். 2 வந்து முதல் கேள்வி புரியல. கொஞ்சம் ஹலோ, கொஞ்சம் நிதானமா கேளுங்க, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. எனக்கு புரியல, ரொம்ப இறைச்சலா இருக்குது. இறைச்சலா வருது, நீ பேச புரியல. முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? ஹலோ, புரியுது, கேக்குது, சொல்லுங்க. என்ன முதல் கேள்வி கேட்டீங்க? முதல் கேள்வி வந்து 5 பக்கத்து தொழுகைக்கு முன்னாடி ஒது நபியை வந்து தொழுவது சிறப்பாங்க, அதுக்குள்ளான கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் 2வது சந்தேகம் வந்து பெண்கள் வந்து கழுதை வந்து போய் பார்த்து சலாம் சொல்லி போக செய்யறாங்களா சொல்றாங்க. ரெண்டும் சொல்றாங்க. சகோதரி 2 கேள்வி கேக்குறாங்க. ஒன்னு வந்து 5 வக்து தொழுகைக்கு முன்னாடி வந்து ஒது நஃபில்னு ஒரு 2 ரக்காத் தொழணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது 5 வக்து தொழுகையோட சம்பந்தப்பட்டதல்ல. ஒது என்பது 5 வக்து தொழுகையோட சம்பந்தப்பட்டதல்ல. எப்பொழுதெல்லாம் ஒது செய்யறோமோ அப்பொழுதெல்லாம் 2 ரக்காத் தொழுதுறோம். எப்பொழுதெல்லாம் ஒது செய்யறோமோ ஒது செஞ்சுட்டு வந்த உடனே 2 ரக்காத் தொழுதுறோம். அது மிக மிக ஏற்றமான தொழுகை. ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்த உடனே அதற்கு பிலால்ட்ட கேட்டாங்க, பிலாலே நான் மேராஜுக்கு போய் சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கத்துக்கு முன்னால நான் போறேன், சொர்க்கத்தில் நான் போறேன், உள்ள போறேன், எனக்கு முன்னாடி யாரும் நடந்து போற மாதிரி கால் சத்தம் கேட்டுச்சு. சொர்க்கத்தில் நான் தான் முதல்ல உள்ள போறேன், அப்ப எனக்கு முன்னாடி யாரும் நடக்கிற மாதிரி கால் சத்தம் கேட்டுச்சு. நான் பார்த்து எனக்கு முன்னாடி யாரும் சொர்க்கத்துக்கு உள்ள போறது இல்லை, வேகமா போய் பார்த்தா நீங்க நடந்து போய்கிட்டு இருந்தீங்க. யாரு சொல்றாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொர்க்கத்திலே போய் பார்க்கும் பொழுது எனக்கு முன்னால் நடந்து போகக்கூடிய சத்தம் கேட்டுச்சு, யார் நடக்கிறான்னு போய் பார்க்கும்போது நீங்க நடந்து போய்கிட்டு இருந்தீங்க. அப்படி மாஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் நடந்து போகக்கூடிய அளவுக்கு நீங்க அப்படி என்ன சிறப்பான அமல் செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம் அப்படி என்ன நான் சிறப்பான அமல்லாம் செய்யல, ஆனா என்னோட இயல்பு என்னன்னு சொன்னா எப்போ ஒது முறிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சிருவேன். எப்போ ஒது முறிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சிருவேன். ஒது செய்யறப்பலாம் உடனே 2 ரக்காத்து அந்த தொழுகை காணி தஹியத்து ஒதுவுடைய காணிக்கை 2 ரக்காத்து தொழுதுருவேன். அப்ப நான் எப்போ ஒதுவோடவே இருப்பேன், ஒது முறிஞ்சா உடனே ஒது செஞ்சிருவேன். அப்படி ஒது செஞ்சுட்டா வந்தா உடனே 2 ரக்காத்து தொழுதுருவேன். தஹியத்துல் ஒதுன்னு சொல்லி 2 ரக்காத்து காணிக்கை தொழுதுருவேன். இது என்னுடைய இயல்பு, யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப பாருங்க, அந்த ஒரு தொழுகை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருது. சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி போறதுக்கு முன்னாடியே அவங்க நடந்து போற மாதிரி பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்காங்க. ஆக அவ்வளவு ஒரு உன்னதமான தொழுகை அந்த தஹியத்துல் ஒது தொழுகை. இது வந்து நீங்க 5 வேளைக்கு மட்டும் தான் தொழணுங்கிற கம்பல்சரி கிடையாது. 5 வேளை தொழுகைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எப்பெல்லாம் ஒது செய்றீங்களோ அப்பெல்லாம் வந்து 2 ரக்காத் தொழுதுக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட மிக நன்மைக்குரிய ஒரு சுன்னத். இது 2வது சகோதரி கேட்டாங்க, ஒரு கபரிஸ்தானை பார்க்கும்போது பெண்கள் இந்த கபருக்கு போலாமா, சலாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு முதல்ல கபருக்கு போகும்பொழுது ஆண்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னி நஹீத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்வதை உங்களை தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, இப்போ நீங்க ஜியாரத் செய்யுங்க. ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும் அப்படினாங்க. அப்ப ஆண்கள் கபரிஸ்தானுக்கு போறதுக்கு என்ன நோக்கம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் துஆ மஃபிரத் செய்யறதுக்காண்டி போறேன், அந்த கபராளிகளுக்காண்டி மஃபிரத்துக்காண்டி துஆ செய்யறதுக்காண்டி போறேன், கபராளிகள் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காண்டி துஆ செய்யறதுக்காண்டி போறேன். அது நீங்க கபருக்கு போய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல உட்கார்ந்து செய்யலாம், பள்ளிவாசல்ல உட்கார்ந்து செய்யலாம், உங்க கடையில உட்கார்ந்து செய்யலாம். யா அல்லாஹ் அந்த கபராளிகளை பாவத்துல மன்னிச்சிரியா அல்லாஹ், தாராளமா கேட்கலாம். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இல்ல கபருக்கு போய்க்கல அப்பதான் மன்னிக்கலாம்னு சொல்ல மாட்டான். அப்போ துஆ மஃபிரத் ஓதுவதற்காக, கபராளிகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக நாம கபருக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அங்க போய் தான் துஆ கேட்கற அவசியம் கிடையாது. வீட்டுல இருந்தே கேட்கலாம், கடையில இருந்து கேட்கலாம், பள்ளியில இருந்து கேட்கலாம், எங்க வேணாலும் கேட்கலாம். கபருக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹ் ஏன் அனுமதி கொடுத்தாங்கடா, ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், உங்களுக்கு அது மரணத்தை ஞாபகப்படுத்தும், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும், அதனால நீங்க கபருக்கு போங்க அப்படின்னாங்க. இப்ப மரணத்தை ஞாபகப்படுத்துறது எந்த கபருக்கு போனா ஞாபகம் வரும்? ஒரு பொது கபரிஸ்தான் இருக்குது, அங்க அடக்கம் செய்யப்பட்ட சின்ன சின்ன கபர்கள் இருக்குது, அங்க போய் நின்றா நமக்கு மரணத்துக்கு ஞாபகம் வருமா? நல்ல ஜிகு ஜிகு லைட்டு போட்டு, நல்ல சீரியல் கலர் லைட்டு போட்டு, நல்ல மல்லிகைப்பூ அலங்காரம் பண்ணி உள்ள நுழைஞ்சால குப்பு குப்பு நல்ல மல்லிகைப்பூ வாசனை வருது,
அந்த தர்காக்குள்ள போனா மௌத்துடைய ஞாபகம் வருமா? எங்க ஞாபகம் வரும்? அதனாலதான் கபரு ஜியாரத் என்பது பொது கபர்களுக்கு ஜியாரத் செய்யலாம், ஏனென்றால் மரணத்துடைய ஞாபகத்தை ஏற்படுத்தும். தர்காக்களுக்கு முஸ்லீம்கள் போகக்கூடாது, ஏன்னா அங்க போனா மரணத்துடைய ஞாபகம் வர்றது இல்ல. அங்க நடக்கிற அனாச்சாரங்கள், பெண்கள் ஆண்கள் ஒன்னா வர்றது, பெண்கள் தலை நிறைய மல்லிகை போச்சுட்டு வர்றது, அங்க உள்ள போன அந்த ஊதுபத்தி வாசனை, மல்லிகைப்பூ வாசனை, அங்க போட்டுருக்க சீரியல் லைட்டு, இதெல்லாம் பார்த்தா மௌத்துடைய ஞாபகம் யாருக்கா வருமா? யாரும் மௌத்துடைய ஞாபகம் வராது. ஏன்னா கபருக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹி அனுமதி கொடுத்ததே மௌத்துடைய ஞாபகம் வரணுங்கிறதுக்காண்டி தான், துஆய் வாஃபரத்துக்காண்டி அல்ல, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி அல்ல. பாவ மன்னிப்பு கேட்கறது நீங்க வீட்டுல இருந்து கேட்கலாம், பள்ளியாசல உட்காந்து கேட்கலாம், கபருக்கு போய் தான் கேட்கறது அவசியம் இல்ல. கபிரிஸ்தானுக்கு போறது பெருமானார் அனுமதி கொடுத்ததே நாம அவங்களுக்கு நமக்கு மரணத்துடைய ஞாபகம் வரணுங்கிறதுக்காக வேண்டிதான். இது யாருக்கு அனுமதி? ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கபருக்கு போறதை தடை செய்தார்கள். லஅனல்லாஹு ஸவ்வாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்லயும் அபூதாவுதுலயும் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். லஅனல்லாஹு ஸவ்வாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான். ஆகவே பெண்கள் அது பொது கபரிஸ்தானா இருந்தாலும் போகக்கூடாது, தர்காக்களா இருந்தாலும் போகக்கூடாது. ஆண்கள் பொது கபரிஸ்தானுக்கு போலாம், ஜியாரத் சொல்லலாம், ஜியாரத் செய்யலாம், அந்த கபராளிகளை சாஞ்சு சொல்லலாம், அவங்களுக்கு அலது சுரா குல்லல்லாஹு குல்லது பிரபில் ஃபலக குல்லது பிரபினா சோதி அவங்களுக்கு ஈசா சவாப் செய்யலாம். இதெல்லாம் பொது கபரிஸ்தானுக்கு. தர்கா வடிவில் இருக்கக்கூடியதுக்கு ஆண்கள் போகக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெண்கள் இங்கேயும் போகக்கூடாது, அங்கேயும் போகக்கூடாது. ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி தடுத்துட்டாங்க. லஅனல்லாஹு ஸவ்வாராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால பெண்கள் போகக்கூடாது. அல்லாஹ் மிக்க நன்மை தரும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன பேசுறீங்க? சொல்லு, என்ன சந்தேகம் உங்களுக்கு? நோம்பு பெருநாள் வந்து எத்தனை தக்பீர்? 6 தக்பீர் இல்ல 12 தக்பீர்? சொல்றேன். இப்பதான் என்னுடைய பயான கடைசியா சொன்னேன் பெருநாள் தொழுகையில் முறை அப்படின்னு சொல்லி. நீங்க 12 தக்பீர் சொல்லலாம். நீங்க ஷாஃபி முறைப்படி 12 தக்பீர், ஹனஃபி முறைப்படி 6 தக்பீர். அதே சொல்லிடுறேன். ஆனால் ஹதீஸுக்கு மிக அதிகமான ஹதீஸ்கள் இருக்குது. 12 தக்பீர் தான் ஹதீஸ்கள் இருக்குது. 6 தக்பீர் வந்து ரொம்ப கம்மியான ஹதீஸ்கள் தான் இருக்குது. ஒரு சில பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது. ஆனா 12 தக்பீர்களுக்கு தான் உறுதியான ஹதீஸ்கள் இருக்குது. அடுத்த நிலையில என்ன இருக்காங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒரு 100 பவுன் இருக்குதுன்னு வைங்களேன், அவங்க வந்து அதுக்கு ரெக்கார்ட் கொடுக்கணும். நான் சில பேர் சொல்லும் போது லாக்டவுன்ல உட்காந்துருக்காங்க, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வித்தாவது கொடுத்தானே அவங்க வந்துடுறாரு. சொல்றேங்க. அதாவது ஜகாத் வச்சு லாக்டவுன்ல நம்ம இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுக்கு முன்னாடி ஜகாத் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்ப இந்த வருஷம் ஜகாத் கொடுக்கணும். சரி, லாக்டவுன் டைம்ல நகைக்கடைலாம் மூடி இருக்குது, நாம விற்க முடியாது அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் இவங்க என்ன பண்ணணும்? கணக்கு பார்த்து எடுத்து வச்சிடணும். கணக்கு பார்த்து எத்தனை பவுன் நகை இருக்குது எனக்கு, அதுல நான் எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி நோட் பண்ணி வச்சிடணும். லாக்டவுன் முடிஞ்சதுக்கு பிறகு கூட அவங்க நகையை வித்து ஜகாத்து கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இப்போ கணக்கு பார்த்துடணும். கணக்கு பார்த்து தன்னுடைய ஜகாத் மீது எவ்வளவு கடமைங்கிறத குறிச்சு வச்சிடணும். குறிச்சு வச்சுட்டு இப்ப சில சமயம் வந்து எப்படின்னா பெரிய வியாபாரியா இருப்பாரு, லாக்டவுன்ல கையில காசே இருக்காது, ஜகாத் அவருக்கு நிறைய கடமையா இருக்கும், ஆனா ஜகாத் காசு இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? கணக்கு பார்த்தரணும். அவர் அந்த வருஷம் முடிவு, அதாவது ரமலான்லயோ மத்த நாள் வருஷம் முடிவு பொழுது கணக்கு பார்த்தரணும். எவ்வளவு எனக்கு ஜகாத் கடமை, எவ்வளவு நான் கொடுக்கணும், எவ்வளவு பணம் எழுதி வச்சுட்டா அதுக்கப்புறம் இன்ஷால்லா அடுத்தடுத்து பணம் வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஜகாத் கொடுக்கலாம். அதே மாதிரி நகை வச்சிருக்கிறவங்க ஜகாத் கண்டிப்பா கொடுத்தாங்க. இல்லைன்னா ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, எந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, கை நிறைய காப்பு போட்டு வந்தாங்க, இந்த காப்புக்கு ஜகாத் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லன்னு கேட்டாங்க. உனக்கு மறுமையிலே நெருப்பினால் ஆன காப்பு அணிவிக்கப்படும் நரகத்திலே ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. அதனால நகைகளுக்கு பெண்கள் ஜகாத் கொடுக்கணும். இப்ப லாக்டவுன் டைம் நகைக்கடைலாம் மூடி இருக்குது, இப்ப விற்க முடியாது, கொடுக்க முடியாதா? முதல்ல கணக்கு எடுத்து ஒதுக்கி வச்சிருங்க. லாக்டவுன் முடிஞ்ச பிறகு கூட இன்ஷால்லா வித்து கொடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்ப அந்த பெண் பார்த்ததா சொல்றாங்க. எங்க? சென்னையில. சென்னையில? நான் சென்னையில தான் இருக்கேன், என் கணக்குலாம் தெரியல. பேர எல்லாம் பொய். சென்னையில பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல சொல்லுவாங்க, கோயம்புத்தூர்ல பார்த்தா ராம்நாட்ல சொல்லுவாங்க, ராம்நாட்ல பார்த்தா சென்னையில சொல்லுவாங்க. இப்படி மாறி மாறி இது வதந்திகள். இந்த வதந்திகள் நம்பாதீங்க, பொய் இது. அதாவது பிறை தகவல் 8:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, இங்க இருந்து இந்த தகவல் வரல, நாளைக்கு நோம்புன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப இந்த குழப்பாதீங்க என்ன பண்ணுவானுங்கடா, அங்க பார்த்தாச்சு இங்க பார்த்தாச்சு அப்படி பார்த்தாச்சு குழப்பத்தை பரப்பிட்டு இருப்பாங்க. குழப்பாதிகளோட பேச்சை கேட்காதீங்க, இது ஷைத்தானுடைய வேலை. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிம்மதியா நோன்பு வைங்க. நாளை கழிச்சு திங்கக்கிழமை தான் பெருநாள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எங்க பேசுறீங்க?
கும்பகோணத்துல பேசுறாங்க. சொல்ல என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்னோட கேள்வி, இப்ப என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டெசிஷன்ஸ் இருக்குது, முடிவுகள். சரி, அந்த டெசிஷனுக்கு நான் பொறுப்பாளியா இல்ல அல்லாஹ் வந்துட்டு என் மூலமா அந்த டெசிஷனை செய்ய வைக்கிறானா? சரி என்னோட கேள்வி. சொல்றேங்க. அதாவது நீங்க சுருக்கமா வந்து விதியை பத்தி கேக்குறீங்க, கதர் விதியை பத்தி. அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது அதுக்கு நான் பொறுப்பா அல்லாஹ் பொறுப்பான்னு கேக்குறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 2 ரக்காத் தொழுவுங்க. அதுக்கு இஸ்திகாரா தொழுகைன்னு பேரு. அந்த தொழுகைக்கு பேரு இஸ்திகாரா தொழுகை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் புகாரிலே வருது. 2 ரக்காத் தொழுகை, இஸ்திகாரா தொழுகை 2 ரக்காத் தொழுவுங்க. தொழுதுட்டு அந்த இஸ்திகாராவோட துஆ கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக அப்படின்னு ஆரம்பிக்கிற துஆ. அந்த துஆ இன்ஷாஅல்லாஹ் யாராவது தெரிஞ்ச ஆலிம்கள்ட்ட கேளுங்க. இல்லைன்னு சொன்னா இன்ஷாஅல்லாஹ் எங்களுடைய ஃபேஸ்புக்ல இல்ல யூடியூப்ல தொடர்பு கொள்ளுங்க. நான் இன்ஷாஅல்லாஹ் உங்க ஃபேஸ்புக்லயே போடுறேன், அந்த துஆவை போடுறேன். அந்த துஆ இஸ்திகாரா துஆன்னு சொல்லி அதை மனப்பாடம் பண்ணிட்டு அந்த துஆவை கேட்கணும். அந்த துஆவை கேட்கும் பொழுது அதுல கடைசியில வரும், அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, யா அல்லாஹ் நான் முடிவெடுத்த இந்த விஷயம் எனக்கு நன்மை என்று நீ அறிந்தால் அப்படின்னு வரும். அப்ப இந்த விஷயம் சொல்லும் பொழுது நம்ம எதை முடிவெடுக்க போறோமோ அதை நியத்து வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லி தரது இதெல்லாம். அந்த எதை முடிவெடுக்க போறோமோ அந்த நியத்தை உள்ளத்தில் நியத்து வச்சுக்கிட்டு, உதாரணமா ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற விஷயம் வச்சுங்களேன், அதுல நம்ம டெசிஷன் எடுக்கணும், இந்த பெண்ணை முடிக்கலாமா வேணாமான்னு. நம்ம நேரடியா போய் அந்த பொண்ணு அழகான பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பணக்கார பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நல்ல வசதியான குடும்பம், அதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளுடைய சுயநலத்துக்கான முடிவு எடுக்காம நம்ம அல்லாஹ்ட்டவே மஸ்ரூரா பண்ணணும், அல்லாஹ்ட்டவே ஆலோசனை கேட்கணும். அதுதான் அந்த அல்லாஹ்ட்ட ஆலோசனை பண்றதுதான் இந்த இஸ்திகாரா. 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் இந்த பெண்ணை நான் திருமணம் முடிப்பது என்னோட துனியாவுக்கும் என்னோட தீனுக்கும் என்னோட ஆகிரத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும், நல்ல சிறப்பா இருக்கும்னு சொன்னா இந்த காரியத்தை லேசாய்க்கூடிய அல்லாஹ், என்னோட துனியாவுக்கோ என்னோட ஆகிரத்துக்கோ என்னோட தீனுக்கோ இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுனால எனக்கு டிஸ்டர்பா இருக்கும், எனக்கு அழிவு ஏற்படும், எனக்கு நஷ்டம் ஏற்படும் சொன்னா இந்த பெண்ணை விட்டு என்னையும் என்னை விட்டு இந்த பெண்ணையும் தூரமாக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட மஸ்ரூரா பண்றதுதான் இந்த இஸ்திகாரா தொழுகை. சரி, இந்த இஸ்திகாரா தொழுகை பிறகு எப்படி முடிவு பண்றது அப்படின்னு சொன்னா, நீ இஸ்திகாரா தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா அல்லாஹ் எது உங்களுக்கு நன்மையோ எது ஹைரோ அதை அல்லாஹ் லேசாகி கொடுப்பான். அதாவது அந்த கல்யாணம் சொல்றேன், பெரும்பாலும் இளைஞர்களுக்கு அதான பிரச்சனை, கல்யாணம் முடிக்க எந்த பொண்ணை முடிக்கலாம்னு சொல்லி. அப்ப அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அல்லாஹ் அதற்கான வசதிகள் அமைச்சு கொடுப்பான். இல்ல அந்த பெண்ணு வேணான்னு சொன்னா அல்லாஹ் அந்த பெண்ணை இயற்கையாக தூரமாக்கி விட்டுருவான். அதனால இது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய முடிவு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு மஷ்வரா. அதே மாதிரி எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஹாப மனிஸ்தஷார, யார் ஒருவர் ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறாரோ, மஷ்வரா செய்து முடிவெடுக்கிறாரோ அவர் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார், ரசூல் நஷ்டம் அடைய மாட்டார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சோ அதனால எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் மஷ்வரா பண்ணணும், ஆலோசனை பண்ணணும். நம்மளா போய் 2 டக்குன்னு முடிவெடுக்க கூடாது. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மஷ்வரா பண்ணணும், ஆலோசனை செய்யணும், 2 ரக்காத் தொழணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அந்த முடிவு அது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ் ஹைர கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முடிவுல உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து பேசுறீங்க? பள்ளிமலையில பேசுறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம் சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இஸ்லாத்தை சொல்லுவாங்க. இந்த நடுவுல எப்படி இந்த சிலை வணக்கம் வந்துட்டாரு, அதுல எனக்கு விளக்க வேணும். சரி, அப்புறம் வந்து சொல்லுங்க. அப்புறம் வந்து நாங்க தொழுகை வந்து அல்லாஹ் கிட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா அப்படின்னு நமக்கு எப்படி தெரிய வராது? என் தொழுகையில உயிருள்ள தொழுகையா இருக்கா, அது எப்படி எனக்கு தெரிய வராது? சொல்றாங்க. 2 கேள்வி கேட்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் முஸ்லிமா தானே துனியாவுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஷிர்க் வழிபாடு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல கேள்வி. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் பூமிக்கு வந்த பிறகு அவங்களுடைய மக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அவங்களுடைய வம்சத்துல வந்தவங்க ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அதாவது நூ அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபி வந்தாங்க. அந்த ஷீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதம் நபி ஹவ்வா நபி உயிரோடு இருந்த வரைக்கும் ஷைத்தான் வந்து மக்களை வழிகெடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா, சிலை வணக்கத்தை ஏற்படுத்தி எவ்வளவு முயற்சி பண்ணா, அவனால ஏற்படுத்த முடியல. ஷீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து ரொம்ப நல்ல நபியா இருந்தாங்க. மக்கள் வந்து அவங்கள ரொம்ப போட்டுனாங்க, ரொம்ப முஹப்பத் வச்சிருந்தாங்க அவங்க மேல. அவங்க மூத்தா போன பிறகு இடைப்பட்ட காலத்துல ஒரு நபி வர்றதுக்குள்ள, ஷீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூத்தாயி இடைப்பட்ட ஒரு நபி வர்றதுக்குள்ள ஷைத்தான் என்ன பண்ணா, அந்த நேரத்தை பூந்து விளையாட ஆரம்பிச்சான். என்ன விளையாண்டா, அந்த ஷீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவங்களுடைய மக்கள், அவங்களுடைய வம்சத்தார்கள் நிறைய நல்ல முஹப்பத் வச்சிருந்தனால அவங்க ஷீஸ் நபியுடைய பிரிவை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு நபி நம்மளோட போயிட்டாங்களே வேதனையோட இருந்தாங்க. அப்ப ஷைத்தான் அவங்க வந்து என்ன பண்ணா, இப்படி தானப்பா
சீசனுக்கு போயிட்டு அவ்வளவுதானே வருத்தப்படுறீங்க, அவர் உங்களோட போகல, உங்களோட தான் இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, ஷைத்தானாக்கா ஷைத்தான் ரூபத்தில் வரமாட்டோம்ல, நல்ல பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு பெரிய ஆலி மாதிரி பெரிய அல்லாம மாதிரி தானே வருவான் ஷைத்தான். வந்து அவங்கள்ட்ட என்ன சொன்னாக்கா, நீ அப்படி ஷீஸ் நபியை ஞாபகப்படுத்தணும்னு சொன்னா அவரோட உருவத்தை வரைஞ்சி வச்சுக்க, உருவத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நின்று டெய்லி அவர் நினைச்சாலே அவனுக்கு ஞாபகம் வந்துடும். இப்படிலாம் சொன்ன உடனே முதல்ல ஆரம்பிச்சது உருவப்படம் மூலமாக தான் ஷைத்தான் ஷிர்க் ஆரம்பிச்சான், உருவப்படங்கள் மூலமாக. அதுக்கப்புறம் தான் அப்படியே உருவப்படங்கள் உருவ சிலைகளாக மாறி, அதுக்கப்புறம் நல்லோர்கள் மரணிக்க அந்த நல்லோர்களுடைய உருவ சிலைகளையும் உருவ படங்களையும் ஷைத்தான் வச்சு மக்களுக்கு மத்தியில் போற்றி அதை சிலை வணக்கத்தை வணங்கக்கூடிய உருவாக்கத்தை உருவாக்கிட்டான். அதனாலதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவம் வரைவதை தடை செய்தார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு வரை உருவம் இல்லை? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் உயிரோடு இருக்குது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் தனக்கு உருவம் வரைய அனுமதிக்கல? ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க மட்டும் உருவம் வரைவதை அனுமதித்திருந்தால் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் தர்காங்கிற பேர்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தர்காக்கள் உருவாயிருக்கும். ஒவ்வொரு தர்கா ரசூலுல்லாஹ் உருவப்படத்தை வச்சு வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நௌதுபில்லா, அல்லாஹ் பாதுகாத்தான். அதனாலதான் உருவப்படங்கள் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஏன்னா நபி யாரும் கிடையாது, அதை ஷைத்தான் பயன்படுத்திக்கிட்டு அவன் உருவப்படங்கள் உருவாக்கிட கூடாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவப்படங்கள் வரைய தடை செஞ்சாங்க, சிலைகள் வடிப்பது ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. சோ இப்படிதான் வந்து சிலை வணக்கம் உருவாச்சு. ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தான் அவனுடைய திறமையை வச்சு மக்கள் எப்படி வழிகெடுத்து அல்லாஹ்ட்ட அவன் சவால் விட்டு வந்தான் மறுமையில. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சஜ்ஜா செய்யாம அல்லாஹ் துரத்தும் பொழுது சவால் விட்டு உபவி என்னவும் அவருடைய ஒவ்வொரு பாதையிலும் உட்கார்ந்து அவங்களை வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சவால் விட்டு வந்தான். அந்த சவால் நிறைவேற்றுவதற்காண்டி அல்லாஹ் சில சக்தியை அவனுக்கு கொடுத்தான். அந்த சக்தியில வச்சுதான் அந்த ஷிர்க்குகளை, அநியாயமான ஷிர்க்குகளையும் உருவப்படங்களையும் முதல் ஷைத்தான் உருவாக்கணும். அப்படி உருவானதான் அந்த ஷிர்க்குங்கிறது. சோ இப்படிதான் ஷிர்க் உருவாச்சு. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டது? என்னுடைய தொழுகை அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சாலும் எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், யா அல்லாஹ் என்னோட தொழுகையை கபூல் செஞ்சுக்க, என்னோட தொழுகையை கபூல் செஞ்சுக்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டே இருப்போம். அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஒரு அடையாளம், நாம் செய்த ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் செய்த ஒரு அமல் தொழுகையோ மற்ற இபாதத்துகளோ அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்றால் அதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, அடுத்த ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான். அடுத்த ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான். அப்போ அடுத்த ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாலே இது முந்தின அமல் ஒப்புக்கொண்டதுக்கான அடையாளம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ அந்த அடிப்படையில எப்போ ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா உடனே செஞ்சிடணும். அதை நம்ம செய்யாம தள்ளி போடக்கூடாது. என்ன நினைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் முன்னாடி செஞ்ச நன்மை நல்ல தொழுகையோ சதகாவோ ஜகாத்தோ ஏதோ ஒண்ணு நான் செஞ்சதுக்கான ஒரு அடையாளம் தான் அல்லாஹ் எனக்கு இப்போ நல்ல அமல் செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்கான், உடனே செஞ்சிடணும். இதை கபூல் ஆயிடுச்சுன்னா அடுத்து இன்னொரு அமல் செய்து நசீபு கொடுப்பான். இப்படிதான் மனுஷன் நல்ல அமல் செய்ய அல்லாஹ் நெருங்கிக்கிட்டே இருப்பான், ரொம்ப நல்லவன் ஆயிடுவான். அதனால ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு தரும் பொழுது அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது, உடனே அந்த நல்ல அமல் செஞ்சிடணும். அல்லாஹ் மிக்க நன்மை தெரிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒரு கோட்பாட்டின் மூலியமாக உருவாக இந்த ஜனநாயக ஆட்சி கொள்கை வந்து கிடையாது அப்படிங்கிற விளக்கம் கொடுங்க. எனக்கு புரியல, மதச்சார்பு எனக்கு புரியல, எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ 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 பாய், நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. மதச்சார்பின்மைங்கிற மாதிரி தான் புரிஞ்சிச்சு, வாய்ஸ் பிரேக் ஆகுது. மதச்சார்பின்மைங்கிற பேர்ல சொல்றேங்க. இந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையே வந்து ஏமாத்து வார்த்தை. மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை இஸ்லாத்துக்கு எதிரான வார்த்தை. முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு வார்த்தை தான். மதச்சார்பு தான் ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன், அவன் இஸ்லாத்தை சார்ந்தவன். அவன் போய் நான் மதச்சார்பின்மை, நான் வந்து மதம் இல்லாம பேச மாட்டேன்னா பெரிய பைத்தியக்காரத்தனம், அது ஏமாத்து வேலை. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையே கிடையாது. மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையே வந்து ஒரு ஏமாற்று வேலை. ஆக ஒவ்வொரு மனிதனும் ஒரு மதத்தை சார்ந்துதான் இருப்பான். இப்ப இந்துக்கள் வந்து நாங்க எந்த மதத்தை சார மாட்டோம் அப்படின்னு சொல்ற அரசியல்வாதிகள் அரசியல் பயன்படுத்துவாங்க. மதச்சார்பின்மைவாதிகள் நாங்க மதச்சார்பின்மைக்கா அவன் அந்த மதத்தை சாராம இருக்கிறான், அவன் அந்த மதத்தை ஒரு இந்து மதத்தை இந்துவா இருக்கிறோம், இந்து மதத்தை சார்ந்தவனாவோ, கிறிஸ்தவனா இருக்கிற கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனா தான் இருக்கிறான். அவன் சர்ச்சுக்கு போறான், அவனுடைய கிறிஸ்துமஸ் வந்தா கொண்டாடுறான். அவன் இந்துக்களா இருந்தா இந்து கோயிலுக்கு போறான், அவன் இதை கொண்டாடுறான், அவனோட பண்டிகை கொண்டாடுறான், அவனோட தெய்வங்களை வணங்குறான். அப்புறம் எப்படி அவன் மதச்சார்பின்மைன்னு சொல்ல முடியும்? நம்முடைய நாடு மதச்சார்பின்மை உள்ள நாடு, நம்முடைய இந்திய நாடு மதச்சார்பின்மையற்ற நாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நம்பினா நம்மள மாதிரி பைத்தியக்காரர் யாரும் கிடையாது.
இன்னைக்கு இந்தியா நாடு எவ்வளவு கேவலமா ஆக்கப்பட்டு விட்டது. இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டங்கள், அரசியல் சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்திய நாடு, நாட்டு நிர்வாகம் மதச்சார்பின்மை இல்லாத நாடாக இருக்கலாமே தவிர ஒரு முஸ்லீம் மதச்சார்பின்மை உள்ளவனா இருக்க முடியுமா? முடியாது. ஒரு முஸ்லீம் மதம் சார்ந்தவனா தான் இருக்கணும், அவன் இஸ்லாத்தை சார்ந்தவனா தான் இருக்கணும். அவன் ஒருபோதும் அந்த இஸ்லாத்தை விட்டு மற்ற கொள்கைகளை ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது, ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது. ஜனநாயகம் என்பது அது குஃப்ரியத்துன்னு கூட சொல்லலாம். இஸ்லாத்திற்கு எதிரானது. ஜனநாயகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையாக உருவாக்கப்பட்டது. டெமோக்ரஸிங்கிறதே முதல்ல அது இங்கிலீஷ் வேர்டு கூட கிடையாது, கிரேக்க வார்த்தை. அங்க கிரேக்க வார்த்தை டெமோ என்ற மக்கள், கிரேஸ் என்ற ஆட்சி. அந்த அடிப்படையில் மக்கள் ஆட்சி என்ற அடிப்படையில் டெமோக்ரஸிங்கிற வார்த்தை உருவாக்கப்பட்டுச்சு. ஆகவே டெமோக்ரஸியும் இஸ்லாம் கிடையாது, மதச்சார்பின்மை என்பதும் இஸ்லாத்தில் கிடையாது. இந்த நாடு டெமோக்ரஸி நாடு, ஜனநாயக நாடு. அவன் நாடு சொல்லிட்டு போட்டோம், நாடு ஜனநாயக நாடா இருந்துட்டு போட்டோம். நம்ம ஜனநாயக நாட்டில் வசிக்க கூடாது அப்படிலாம் நமக்கு எந்த உத்தரவும் கிடையாது அல்லாட்ட இருந்து. நாடு ஜனநாயக நாடா இருக்கட்டும், நாடு மதச்சார்பின்மை பேணக்கூடிய நாடாக இருந்துட்டு போட்டோம். பட் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் ஜனநாயகவாதியாக இருக்கக்கூடாது, அவன் மதச்சார்பின்மை அற்றவனாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை உண்மையான முஸ்லீமாக, மதச்சார்புள்ள முஸ்லீமாக, சொல்ல போனால் அவனுடைய அடிப்படை கொள்கையை உறுதியாக பின்பற்றக்கூடிய, அவனுடைய அடிப்படை கொள்கையை உறுதியாக பின்பற்றக்கூடிய முஸ்லீம் ஒரு அடிப்படைவாதியாகத்தான், ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டாகத்தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். இதுதான் ஷரியத்துடைய சட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க பேசுறீங்க? துபாயில பேசுறோம். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? டவர்ல நாங்க இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த முசல்லாம் சொல்லி பிரேயர் ஹால் இருக்கும் கீழே. சரி. பாங்கு சத்தம் வந்து கேட்காது. ஆக்சுவலா பாங்கு சொல்றாங்க, ஸ்டேட் பில்டிங்லயே பாங்கு சொல்றாங்க. சரி. இப்ப நாங்க வீட்டுல தொழுகும் போது சவுண்ட் கேட்காதனால பாங்கு சொல்லி சொல்லணுமா? பட் அங்க முசல்லால பாங்கு சொல்றாங்க. எங்க ஸ்டேட் டவர்ல பாங்கு சொல்லுவாங்க, சவுண்ட் வராது. நாங்க பெரிய டவர் பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்க தனியா பாங்கு சொல்ற அவசியம் இல்ல. பாங்கு சத்தம் கேட்கலன்னு சொன்னா நீங்க பாங்கு சொல்லிட்டு தான் தொழணும். அதான் முறை. உங்க முசல்லாவுடைய பாங்குன்னு இல்ல, உங்க டவருடைய பாங்குன்னு இல்ல, ஏதாவது ஒரு பள்ளிவாசல எங்கேயாவது சொல்லக்கூடிய பாங்கு சத்தம் காதுல விழுந்தா கூட நீங்க பாங்கு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல எந்த பாங்குமே காதுல விழல, உங்களுடைய முசல்லாவுடைய பாங்கு காதுல விழல, அல்லது உங்களுடைய வேற எங்கேயோ பள்ளிவாசல சொல்லக்கூடிய பாங்கு காதுல விழலன்னு சொன்னா அப்ப நம்ம பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தொழணும். அதான் முறை. அஸ்ஸலாமு அலைக்கும். குர்பானி பங்கு நம்ம கொடுக்குறோம்ல, நம்ம முழுசா ஒரு இடத்துல வந்து வேணாம்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனா வந்து இஸ்லாம் சட்டப்படி மூணா பிரிக்கிறோம், சுண்ணத்து வந்து நம்ம ஒரு பங்கு எடுத்துட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம முழுசா கொடுக்கறதுனால நம்மளுக்கு அது ஏற்றுக்கப்படுமா, இல்லைன்னா நம்மளும் ஒரு பங்கு அதுல வாங்கிக்கணுமா அப்படி ஒரு டவுட். ரெண்டாவது ஒரு டவுட் வந்து நம்ம எல்கேஎஸ்ல வந்து நகை சீட்டு போடுறாங்க, அதுல வந்து செய்குலி சேதாரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஹலாலா வருமா? 10 மாசம் போட்ட பிறகு செய்குலி சேதாரம் இல்லைன்றாங்க. சோ அந்த மாதிரி ஸ்கீம் எடுக்கிறது வந்து ஹலாலா இல்ல குர்பானி பங்கு? அது ஒரு ரெண்டாவது டவுட். மூணாவது குர்பானி பங்கு அடிக்கிட்டே கூட நான் எத்தனை பதில் சொல்றது, எனக்கு ஒரு பதில் சொல்லும்போது அடுத்த பதில் மறந்து போயிடும். எனக்கு அடுத்த கேள்வி, அது 2 கேள்வி சொல்லி கேட்டீங்க, 2 சொல்றது ட்ரை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது குர்பானி கொடுக்கும் பொழுது நம்ம மொத்த கறியையுமே வந்து சதக்கா பண்ணிடலாமா, எங்களுக்கு கறி வேணான்னு சொல்லலாமா, இல்ல 3ல ஒரு பங்கு நம்ம கண்டிப்பா எடுத்தா ஆகணுமா, சாப்பிட்டு தான் ஆகணுமான்னு கேட்கறாங்க. அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாதுங்க. நீங்க மொத்த கறியுமே சதக்கா கொடுத்துடலாம், மொத்த கறியுமே எங்களுக்கு வேணாங்க ஏழைகள் கொடுத்துருன்னு சொல்லிடலாம், தாராளம் பண்ணலாம். நீங்க எடுத்து தான் ஆகணும், அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது. சரி, சில நகைக்கடைகள்ல வந்து சீட்டு போடுறாங்க, மாதாந்திர சீட்டு. மாசம் 2000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் 5000 ரூபான்னு கட்டினா 10 மாசம் கழிச்ச உடனே எங்களுக்கு வந்து அந்த கட்டின பணத்துக்கு நகை தர்றாங்க. அதுல அந்த அந்த 10 மாசத்துக்குள்ள என்னைக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சோ அந்த ரேட்டை தருவாங்க, செய்கூலி சேதாரத்தெல்லாம் கழிச்சிருவாங்க. அந்த மாதிரி நாங்க வாங்குறதுக்கு கூடுமான்னு கேக்குறாங்க. முதல்ல புரிஞ்சுக்க, இது நீங்க செய்யறது சிறு சேமிப்பு. நீங்க ஒரு சேவிங் சிஸ்டம், அதாவது 2000 அவங்களுக்கு பேங்க்ல போடுற மாதிரி அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க. அவங்க 10 மாசம் கழிச்சு உங்க நகை தர்றாங்க, அந்த 2000 ரூபாய்க்கு நகை தர்றாங்க. சரி, இந்த சேவிங் சிஸ்டத்துல அவங்க உங்களுக்கு தர ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காண்டி அவங்க சந்தோஷமா தரது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது, செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்றது. இது வந்து வட்டியில வராது, இது வந்து வட்டியில வராது. உங்களுக்கு அவங்க சேவிங் பண்றத வந்து இது பண்றதுக்காக, என்கரேஜ் பண்றதுக்காக செய்யலாம். ஆனால் இதுல நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எங்கள்ட்ட சேவிங் பண்ணீங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட வந்து நகையாத்தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒன்று நிர்பந்தப்படுத்தக்கூடாது. ஓகே, வருஷ கடைசியில் எனக்கு நகை வேண்டாங்க, எனக்கு பணம் அர்ஜென்டா தேவைப்படுது, பணம் தாங்கன்னு சொன்னா அதுக்கு அவங்க தயாரா இருக்கணும், பணம் தரதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி பணம் தரதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா நீ தாராளமாக சேர்ந்துக்கலாம், சேவிங் சிஸ்டத்துக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா உங்க பணம்
அது நிர்பந்தப்படுத்தக்கூடாது. எனக்கு நகை தான் என்கிட்ட வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி நிர்பந்தப்படுத்தினாங்கன்னா அது கூடாது. அது இல்லை நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நகையை வாங்கிக்க, மோஸ்ட்லி நகை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நிர்பந்தமாக தான் எங்களுக்கு நீங்கள் வந்து இதை வாங்கி பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த சேவிங்ஸ் இதை தேரலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் மிக்க நன்மை இருந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். ஹலோ, எங்கேருந்து பேசுறீங்க? எங்கேருந்து? சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சரிங்க, சொல்றேங்க. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேங்க, ஜனநாயக முறை என்பது எப்பொழுது இஸ்லாத்திற்கு எதிரான முறையோ இந்த ஓட்டிங் சிஸ்டமும் ஜனநாயகத்தில் கட்டுப்பட்டதுதான். நான் சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஜனநாயகமே இஸ்லாத்திற்கு எதிரானது, அது ஒரு குஃப்ருடைய கொள்கை. அது அப்ப அந்த ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு பாருங்க, இது ஜனநாயகத்தை சார்ந்தது தான். அதனால ஓட்டு என்பதே மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, அது இஸ்லாமிய முறையும் கிடையாது. ஓட்டு போடுறது என்பது மார்க்கமும் கிடையாது, இஸ்லாமிய முறையும் கிடையாது. உடனே எல்லாம் கூச்சிட்டு அப்படி ஓட்டு போடாட்டா நம்ம ஓட்டு முஸ்லீம் எல்லாம் ஓட்டு போடலடா எதிரி வந்துருவான், காபீர் வந்துருவான். இப்ப முஸ்லீம் ஓட்டு போட்டு யார் வந்தா? முஸ்லீம் யாருமே பிஜேபி ஓட்டு போடல இந்த தடவை. ஒரு முஸ்லீமோட முஸ்லீம் பிஜேபி ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி வந்தான் பிஜேபி வந்தான்? அதனால இதெல்லாம் சும்மா பேச்சு. நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஆகிரத்தை பாழாக்கி அவனுக்கு ஓட்டு போடணுமா? அதனால ஓட்டு என்பது என்னன்னு சொன்ன சகோதரர்களே, மார்க்கத்தின் அடிப்படை, ஷரியத்தின் அடிப்படை ரெண்டு பார்வை. ஒன்னு வந்து ஷஃபாத், ஒரு ரெக்கமெண்டேஷன். ஓட்டு என்பது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன். என்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னா, என்னுடைய ஏரியால ஒரு 4 கேண்டிடேட் நிக்கிறான்னு வைங்களேன், ஒரு 4 கேண்டிடேட் நிக்கிறாங்க, ABCD 4 கேண்டிடேட் நிக்கிறாங்க. இப்ப இந்த 4 கேண்டிடேட்ல 4 வேட்பாளர்கள்ல யார் நல்ல வேட்பாளர் அப்படின்னு நான் என்ன பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன் அரசாங்கத்துக்கு. இல்ல ஏ தான் நல்லவர், அல்ல பி நல்லவர், சி நல்லவர், டி நல்லவர், ABCD 4 பேர்ல ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரெக்கமெண்டேஷன் பத்தி, ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. யார் ஒருவர் நல்லவருக்கு நல்ல விஷயத்துக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ அந்த நன்மையில் அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். நல்ல விஷயத்துக்காண்டி ஒருத்தர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம்னா அவர் செய்யக்கூடிய நன்மையில நமக்கு பங்கு கிடைக்கும். ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யத்தன் யகுல் லஹு கிஃப்லுன் மின்ஹா. யார் ஒருவர் தீய விஷயத்துக்காண்டி ஒரு தீயவனுக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ அவன் செய்யக்கூடிய தீமையில, அவன் செய்யக்கூடிய பாவங்கள்ல இவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப ஓட்டு என்பது ஒரு ரெக்கமெண்டேஷன், ஷஃபாத். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு எங்க தொகுதியில 4 பேர் நின்றா 4ல யாராவது ஒருத்தனை நல்லவன் சொல்லி நம்மளால அடையாளம் காட்ட முடியுமா? 4 பேர்ல யாராவது ஒருத்தனை நல்லவன் சொல்லி அடையாளம் காட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஓட்டு என்பதே, எலெக்ஷன்ல நிற்பது, தேர்தல் என்பதே முழுக்க முழுக்க வியாபாரம். ஒரு மத்திய ஒரு இதுல என்ன சொல்றது, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒருத்தர் நிக்கணும்னு சொன்னா குறைஞ்சது 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். அப்ப 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் இப்ப அதான் நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 30-40 கோடி ரூபாய் சர்வசாதாரணமாயி போச்சு. ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கணும்னாக்கா 30 கோடி 40 கோடி செலவு பண்ண வேண்டியிருக்குது. அப்போ ஒரு 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் ஜெயிக்கிறான்னு சொன்னா அவன் எதுக்காண்டி செலவு பண்ணா? இன்வெஸ்ட்மெண்ட். அவனுக்கு 30 கோடி என்பது இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த 5 வருஷத்துல 30 கோடி 300 கோடி ஆக்கணும். அவன் 300 கோடி எடுக்கணும். என்னென்ன கான்ட்ராக்ட் நடக்குது எல்லாத்துலயும் கமிஷன் அடிக்கணும், என்னென்ன வாய்ப்பு எல்லாத்தையும் சுரண்டணும். அப்ப எதுக்கு பண்றான்? இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போ எதுக்கு வர்றான்? 30 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னாக்கா நான் அடுத்த 5 வருஷத்துல 300 கோடி ஆக்கிடலாம். அதை இப்ப நாம அந்த 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற ஒருத்தனுக்கு நம்ம ஓட்டு போட்டு இவன் எங்கள் தொகுதிக்கு வேட்பாளராக இருப்பதற்கு சிறந்தவன், எங்களுடைய பிரதிநிதியாக நல்லவன் ஓட்டு போட்டு அனுப்பணும்டா. இவன் அது ஓட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவன் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்றானோ, என்னென்ன முள்ளமாரித்தனம் பண்றானோ, என்னென்ன ஊழல் பண்றானோ, ஊரடிச்சு உலையில பண்றானோ, என்னென்ன அநியாயம் பண்றானோ, அத்தராடம் பண்றானோ, எல்லா பலாயிலும் நமக்கு ஒரு பங்கு வந்துடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. எல்லா பலாயிலும் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யத்தன் யகுல் லஹு கிஃப்லுன் மின்ஹா. அவன் செய்யக்கூடிய எல்லா பாவத்திலும் நமக்கு ஒரு பங்கு வந்துடும். அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு யாருமே ஒருத்தன் வந்து நல்லவன் என்று சொல்லி நம்ம சொல்வதற்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லைங்க இவர் ரொம்ப நல்லவருங்க, தங்கமானவருங்க, இவர் வந்து நியாயமானவர் அப்படின்னு சொன்னா கூட அவரும் பணம் செலவழிக்காம ஜெயிக்க முடியாது. அப்படி செலவழிச்சா அவர் கண்டிப்பா ஊழல் பண்ணி ஆகணும். இந்த ஜனநாயக சிஸ்டம், டெமோக்ரசி சிஸ்டம் அவரை ஊழல்வாதியாக மாத்திடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம யாரை தேர்ந்தெடுப்பது, யாருக்கு ஓட்டு போடுவது? இல்லைங்க என்னதான் இருந்தாலும் இல்லைன்னா பிஜேபி காரன் வந்துடும் அதுக்காண்டி ஓட்டு போடும் சொல்லி நம்ம எவனோ வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஆகிறத பாழாக்கணுமா? நம்ம செஞ்ச பாவத்துக்கே நம்ம அல்லாஹ் தடுமா தவா செஞ்சுட்டு இருக்கோம், அல்லாஹ் அழுது போட்டுட்டு இருக்கோம். எவனோ ஒரு மல்ல மாதிரி முடிச்ச விஷயத்தை பார்த்து நம்ம தலையில வந்து விழணுமா, வெடிணுமா? அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜனநாயக சிஸ்டம் என்பதே முழுக்க முழுக்க ஊழல் நிறைந்த சிஸ்டம் தான். ஊழல் இல்லாம ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகம் இல்லாம ஊழல் இல்லை. அன்னைக்கு கரப்ஷன் இல்லாம டெமோக்ரசி கிடையாது, டெமோக்ரசி இல்லாம கரப்ஷன் கிடையாது.
அப்ப இன்னைக்கு இவங்க பண்ற அநியாயத்துல போறா நம்ம பங்கெடுக்கணுமா தலையில? அதனாலதான் சொல்றோம் இது வந்து ஒரு ஷஃபாத், ஒரு ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுனால அந்த அடிப்படையில நம்ம யாருமே ரெக்கமெண்ட் பண்ண தகுதியா இல்ல. உடனே பயமுறுத்துவாங்க, அப்படி முஸ்லீம் யாரும் ஓட்டு போடாட்டா பிஜேபி வந்துருவான். என் ஓட்டு போட்டு பிஜேபி யாரும் வந்தானே இல்லையா? முஸ்லீம்கள் எல்லாரும் பிஜேபி எத்தான ஓட்டு போட்டோம், ஆனா பிஜேபி எப்படி வந்தான்? அதனால சகோதரர்களே, இந்த ஜனநாயக சிஸ்டமும் ஜனநாயக முறையும் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரானது, இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாது. நல்லா விளங்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து பேசுறீங்க? ஈத் முபாரக். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதனால அல்குரான்ல அல்லாஹ் தஆலா சில நபிமார்களின் சில சம்பவங்களை வேறு பல சூறாக்களிலும் திரும்ப சொல்வதற்கான விசேஷ காரணம் இருக்கிறதா? அதே போல அல்குரானில் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான உபதேசங்களும் அறிவுரைகளும் இருப்பதற்கு ஏதேனும் விசேஷ காரணங்கள் இருக்கிறதா? முதல் கேள்வி என்ன? திரும்ப திரும்ப சொல்றீங்க கேக்குறீங்களா? காயப்பட்டவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பா திராட்சை பழம் வழங்கினார்களே, அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் துஆ செய்தார்களா? சக்கரை நோயின் காரணமாக அழகான விதவை பெண்மணி நோன்பு நோக்க முடியாமல், அதற்கு பாரமாக மிஸ்கினுக்கு உணவு கொடுக்க முடியாமல் இருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்? வாசி முடிச்சிட்டீங்களா? சொல்றேங்க. சரி, இது வரிசையா வாசிட்டு கேட்டீங்களா? நான் கம்ப்யூட்டரா அப்படியே வரமடத்து பதில் சொல்றதுக்கு. முதல்ல கேள்வி கேட்டாரு, அல் குர்ஆன்ல சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு. சகோதரர்களே, பொதுவா வரலாறு என்பது திரும்ப திரும்ப சொன்னாதான் மனுஷனோட உள்ளத்துல பதியும், ஆழமா பதியும். அல்லாஹ் குர்ஆனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இதனுடைய உண்மைகளை மனிதர்கள் விளக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் மீது மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிறது நோக்கம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அவன் செஞ்ச நல்லதுகள், அவனோட குதிரத்து, அவனோட வல்லமைகள், எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான் அப்படிங்கறத சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹ்வை மீறி நடக்கும் பொழுது அந்த மக்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தான் அப்படிங்கிற சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுதுதான் மனிதனோட உள்ளத்திலே ஆழமா பதியும், மனிதர்கள் அதை பத்தி ஆசை ஆர்வமா கேட்பாங்க. அதன் மூலமா அல்லாஹ்வோட நம்பிக்கை அவங்க உள்ளத்துல வருங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப சொல்றான். இதுதான் ரசூலுல்லாஹ், இதான் வந்து நபிமார்கள் வரலாறு திரும்ப திரும்ப சொல்லப்படுறது முக்கியமான காரணம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல வந்து ஏன் வந்து ஆண்களுக்கு அதிகமா உபதேசம் பெண்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பெண்களுக்கு இல்லாம இல்ல, ஆண்களுக்கு சொல்லப்படக்கூடிய எல்லா உபதேசங்களும் பெண்களை சேர்த்தான். அல்லாஹ் சொல்றான், அகீமுஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கறான். இந்த அகீமுங்கிற வேர்டு இருக்குது, இது வந்து ஆண்பால் வேர்டு தான். ஆண்பால் வேர்டு, அதாவது ஆண்பால் வார்த்தை தான் இது. ஆனா இது பெண்களுக்கு பொருந்தாது சொல்ல முடியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்பால் வார்த்தைகளை பயன்படுத்துறான், ஆனா பெண்களுக்கு சேர்ந்து பொருந்தும். அது அவன் சொல்லக்கூடிய எல்லா உத்தரவும் எல்லா சட்டையுமே வந்து பெண்களுக்கு சேர்ந்து பொருந்தும். பெண்களுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனியா உபதேசங்கள் கொஞ்சம் உபதேசம் பண்றான். மற்றபடி ஆண்களுக்கு தனியா உபதேசம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்களுக்கு சொல்லக்கூடிய எல்லா உபதேசமும் பெண்களுக்கு பொருந்தும். பெண்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில உபதேசங்கள் சொல்றான், அது ஆண்களுக்கு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல ஆண்களை விட பெண்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கான், அதிகமான உபதேசங்கள் செஞ்சிருக்கான். அந்த முறைப்படி பார்த்தா நம்ம என்ன நினைச்சோம்னா, அது ஆண்களுக்கு சொல்லுது ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு மட்டும் சொல்ல தப்பாது. ஆண்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசங்கள், ஆண் பாலில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பெண்களுக்கும் பொருந்தும். அது ஞாபகத்தில் வச்சுங்க. அப்புறம் பெண்களுக்கு தனியா ஸ்பெஷல் அல்லாஹ் சொல்றான். சோ அந்த அடிப்படையில் பார்த்தா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான உபதேசங்களை செஞ்சிருக்கான். அல்லாஹ் மிக்க நன்றி. கடைசி கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அது ஒரு சின்ன கேள்வி. அரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனாதா தொழுகை ஒரு சைடு மட்டும் சலா கொடுக்குறாங்க முடிக்கும் போது, இங்க பாத்தீங்கன்னா 2 சைடு கொடுத்தாங்க. அது எப்படி கொஞ்சம் விளக்கம் பண்ணி சொல்லுங்க. சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நீங்க கேட்டனால மறுபடியும் சொல்றேன். அதாவது இப்ப ஒரு சலாம் கொடுப்பது என்பது ஹம்பலி மதஹப்ல ஒரு சலாம் கொடுத்தால் போதுமானது. நம்ம ஊர்ல இருக்கிற முறை, நம்ம ஊர்ல ஹம்பலி மதஹப் கிடையாது, ஷாஃபி முறைப்படி ஹனஃபி முறைப்படி 2 சலாம் தான் கொடுத்தாகணும். இப்ப நாம எதை ஃபாலோ பண்றது? நாம வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, எந்த இமாம் எப்படி செய்யறாங்களோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம ஊர்ல 2 சலாம் கொடுத்தாங்களா, 2 சலாம் கொடுத்துறோம். ஹரம்ல போய் 1 சலாம் கொடுக்குறாங்களா, அப்புறம் 1 சலாம் தான் கொடுக்கணும். அங்க நம்ம அதிக பிரசித்தனமா 1 சலாம் கொடுத்துட்டு இன்னொரு சலாம் கொடுக்க கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இன்னமா ஜுஅலல் இமாமுல் யுத்தம பிஹி, இமாம் நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் பின்பற்றுவதற்காக தான், ஃபலா தக்தலிஃபு அலைஹி, அவருக்கு மாறு செய்யாதீர்கள். புகாரில் இருக்கிற ஹதீஸ். அதனால நாம் இமாம் என்ன செய்யறாங்களோ அதுதான் பின்பற்றி நடக்கணுமே தவிர, நம்ம அங்க அதிக பிரசித்தனமா வந்து நம்ம இமாம் 1 சலாம் கொடுத்த பிறகு கூட நான் இன்னொரு சலாம் கொடுப்பேன் அப்படிலாம் கொடுக்க கூடாது. இமாம் என்ன செய்யறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும். அல்லாஹ் மிக்க நன்கர்தான். சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் முழுவதும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களிடத்துல நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம், நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டீர்கள். நீங்களும் சந்தேகங்களை கேட்டீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட சரியான பதிலித்தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பரிபூர்ணமான கூலியை எனக்கும் உங்களுக்கு தந்தருவானாக. இனிவரும் காலங்களிலே இன்ஷா அல்லாஹ்
நீங்கள் மார்க்க சம்பந்தமாக கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு சரியான பதிலை, முறையான பதிலை கொடுப்பதற்கு அல்லாஹ் அதற்கான அறிவையும் அதற்கான ஞாபக சக்தியையும் அதனால உடல் வலிமையையும் அல்லாஹ் எனக்கு நிறைய தரத்துக்காண்டி நீங்க துவா செய்யுங்க. உங்களோட துவாக்கள் மூலம் நான் பேசுறதுங்கிறது என்னுடைய திறமையும் என்னுடைய ஆற்றல் கிடையாது. நான் பயான் பண்றது என்னுடைய திறமை என்னுடைய ஆற்றல் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்ற நியாமத்து, அதைத்தான் நான் உங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்குறேன். அவ்வளவுதான். அல்லாஹ் எனக்கு தர நியமத்தை நான் உங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்குறேன். அதனால அல்லாஹ் மேலும் மேலும் இந்த நியமத்தை நிறைய தரத்துக்காட்டியும் எந்த விஷயம் நாம் பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அதன்படி முழுமையான முறையில அமல் செய்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வதற்கு துவா செய்யுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பெருநாளைக்கு பிறகு வாரந்தோறும் சந்திப்போம். என்னுடைய ஃபேஸ்புக்ல பேஜ்லயும் அதே மாதிரி யூடியூப் பேஜ்லயும் தொடர்புல இருக்கேன். ஒவ்வொரு வாராந்த நிகழ்ச்சியை இன்ஷா தொடர்ந்து நடத்தலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா எப்படி ஒரு ஒருங்கிணைத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஒருங்கிணைப்பானாக, ஒன்றிணைப்பானாக, அவருடைய திருப்தியை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக, மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.